மாநில உரிமைகளை மீட்டெடுப்பது தொடர்பாக சட்ட விதிகளை ஆராய்ந்து அறிக்கை அளிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் குரியன் ஜோசப் தலைமையில் குழு அமைத்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். உயர்நிலைக்குழு தனது இடைக்கால அறிக்கையை ஜனவரி மாத இறுதிக்குள்ளும், இறுதி அறிக்கையை 2 ஆண்டுகளிலும் அரசுக்கு வழங்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுவதாக முதல்வர் தெரிவித்தார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாளை அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற உள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் மாலை 6 மணி அளவில் நடைபெறும் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர். கூட்டத்தில் புதிய திட்டங்களுக்கு அனுமதி அளிப்பது தொடர்பாக விவாதிக்கப்படுவதோடு சில துறைகள் சார்ந்த கொள்கை முடிவுகள் எடுக்கப்படலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சர்கள் K.N. நேரு, செந்தில் பாலாஜி, பொன்முடி ஆகியோர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த R.B. உதயகுமார், பேரவையில் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுவதாகவும் தங்களை புறக்கணிக்கும் செயலைத்தான் சபாநாயகர் செய்கிறார் என்றும் குற்றம் சாட்டினார். பாமகவில் இருந்து வந்த சிறு சலசலப்பு சரியாகிவிட்டது என்று அக்கட்சியின் கௌரவ தலைவர் G.K. மணி தெரிவித்துள்ளார். தைலாபுரம் இல்லத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸை G.K. மணி சந்தித்து பேசினார். அதற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கும் கட்சி மாநாட்டில் ராமதாசும் அன்புமணியும் ஒன்றாக மேடையில் பேசுவார்கள் என்று தெரிவித்தார். நாதாக நிர்வாகி துரைமுருகனின் சாட்டை வலையொலி பக்கத்துக்கும் கட்சிக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என சீமான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், சாட்டை வலையொலியில் வரும் கருத்துக்கள், செய்திகள் அனைத்தும் துரைமுருகனின் தனிப்பட்ட கருத்துக்கள் என தெரிவித்துள்ளார். அவற்றிற்கு நாதாக பொறுப்பு ஏற்காது என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறிப்பிட்டுள்ளார். பணமோசடி வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா மற்றும் ராகுல் காந்தி மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் வெளிநாட்டு பிரிவு தலைவர் சாம் பிட்ரோவுக்கு எதிராக இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை வரும் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நிலம் வாங்கி விற்ற விவகாரத்தில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வத்ராவிடம் அமலாக்கத்துறையினர் 6 மணி நேரம் விசாரணை நடத்தியதோடு மீண்டும் இன்று விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2018இல் குருகிராமில் 3.5 ஏக்கர் நிலத்தை வாங்கி விற்றதில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான விசாரணைக்கு ராபர்ட் வத்ரா நேற்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன்பு ஆஜரானார். கர்நாடகாவில் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெறக் கோரி அனைத்து வகையான சரக்கு லாரிகளின் உரிமையாளர்கள் காலவரம்பற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து லாரி உரிமையாளர்களுடன் முதல்வர் சித்தராமையா தலைமையிலான குழு பேச்சுவார்த்தையை மேற்கொண்டது. 1.5 மணி நேரம் நடைபெற்ற இப்பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் போராட்டம் தொடர்கிறது. புதிய வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக மேற்கு வங்கத்தில் முர்ஷிதாபாத்தில் பெரிய அளவில் வன்முறை நடைபெற்று 3 பேர் கொல்லப்பட்டனர். ஏராளமானோர் உயிருக்கு அஞ்சி வேறு ஊர்களுக்கு சென்றதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் இந்த மோதலின் பின்னணியில் வங்கதேசத்தைச் சேர்ந்த சிலர் இருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஜம்முவில் வரும் 19ஆம் நாள் நடைபெறும் விழாவில் கத்ரா ஸ்ரீநகர் இடையே வந்தே பாரத் ரயில் சேவையினை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க உள்ளார். முதல் நாளில் ஸ்ரீநகர் காத்ரா இடையே இரு மார்க்கத்திலும் சேவைகள் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக செவ்வாயன்று காத்ரா சங்கல்தன் இடையே வந்தே பாரத் ரயிலின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. பிரதமரின் பயணத்தையொட்டி ஜம்முவில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக சிறப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என புதிய IAS அதிகாரிகளிடம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். IAS அதிகாரிகளாக பணியில் சேர்ந்த அதிகாரிகளை வரவேற்று பேசுகையில் குடியரசுத் தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டார். IAS அதிகாரிகளால் ஏராளமான மக்களின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்த இயலும் என்றும் அவர் கூறினார். சட்டமேதை அம்பேத்கருக்கு நாட்டிலேயே உயரமான சிலை பெங்களூருவில் அமைக்கப்படும் என கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். மேலும் பெங்களூரு நகரத்தில் அம்பேத்கர் தொடர்பான அருங்காட்சியகம் ஒன்றும் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அம்பேத்கரை கௌரவிக்க எவ்வளவு செய்தாலும் அது போதாது என்றும் பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் முதலமைச்சர் சித்தராமையா குறிப்பிட்டார். இந்தியாவில் நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதே நேரம் இந்த ஆண்டு கடலில் எல் நினோ சூழல் ஏற்பட வாய்ப்பு குறைவு என்றும் வானிலை மைய தலைவர் மிருத்யுஞ்சய் மொஹபத்ரா தெரிவித்தார். கடந்த மார்ச் மாதம் இந்தியாவின் ஏற்றுமதி 0.7 விழுக்காடு அதிகரித்துள்ள நிலையில் இறக்குமதி 11.3 விழுக்காடு அதிகரித்துள்ளது. ஏற்றுமதி இறக்குமதிக்கு இடையிலான வர்த்தக பற்றாக்குறை 21.54 பில்லியன் டாலராக இருந்ததாக மத்திய வர்த்தக அமைச்சக புள்ளி விவரம் தெரிவித்துள்ளது.
அமெரிக்காவிடமிருந்து இறக்குமதிக்கு வரும் மாதங்களில் அதிகரிக்க வாய்ப்புள்ள நிலையில் வர்த்தக பற்றாக்குறை மேலும் அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் நாட்டு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கு வரும் மாதம் 3ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது. 1965ஆம் ஆண்டு சிங்கப்பூர் சுதந்திரம் அடைந்த பிறகு மக்கள் நடவடிக்கை கட்சியே தொடர்ந்து ஆட்சியில் இருந்து வருகிறது. வரும் தேர்தலிலும் அக்கட்சியை வெற்றி பெறும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. 6 வார கால சண்டை நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் முன்வைத்த திட்டத்தை ஹமாஸ் நிராகரித்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்று தங்களுக்கு நிபந்தனை விதித்துள்ள இஸ்ரேல் முன்வைத்த திட்டத்தில் பிணை கைதிகள் விடுவிப்பு உள்ளிட்ட தங்களின் கோரிக்கைகள் இடம்பெறாததால் அதனை நிராகரித்திருப்பதாக ஹமாஸ் அமைப்பினர் கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்திடம் இருந்து விமானங்களை டெலிவரி எடுப்பதை நிறுத்துமாறு தங்கள் நாட்டு விமான சேவை நிறுவனங்களுக்கு சீன அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் அந்நிறுவனத்திடமிருந்து உதிரி பாகங்களை கூட வாங்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பதில் வரி நடவடிக்கைக்கு பதிலடி தரும் வகையில் இந்த முடிவை சீனா எடுத்துள்ளது. சிங்கப்பூரைச் சேர்ந்த நிறுவனத்தில் பணியாற்றிய ஏஞ்சலா யோ என்ற பெண் சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருக்கும் பதவி விலகல் கடிதம் வேகமாக பரவுவதோடு அது குறித்த விவாதத்திற்கும் வித்திட்டுள்ளது. காரணம், அந்த பெண் கழிவறையில் பயன்படுத்தப்படும் தாளில் தனது பதவி விலகல் கடிதத்தை எழுதியுள்ளதோடு அதனை லிங்க்டின் தளத்தில் வெளிப்படையாக பகிர்ந்துள்ளார். நிறுவனம் தன்னை எப்படி நடத்தியது என்பதை உணர்த்தும் விதமாக இந்த பதவி விலகல் கடிதத்தை கழிவறை தாளில் எழுதியதாக குறிப்பிட்டுள்ளார். ஐபிஎல் போட்டிகளில் குறிப்பிட்ட ஒரு அணிக்கு எதிராக அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை சுனில் நரேன் தனது வசமாக்கினார். பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் அவர் 2 விக்கெட்டுகளை வீழ்த்திய போது இந்த சாதனைக்கு சொந்தக்காரரானார். பஞ்சாப் அணிக்கு எதிராக 36 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் சுனில் நரேன். இதற்கு முன்பு உமேஷ் யாதவ் பஞ்சாப் அணிக்கு எதிராக 35 விக்கெட்டுகளை வீழ்த்தியதே சாதனையாக இருந்தது. சுதிர்மான் கோப்பைக்கான சர்வதேச பேட்மிண்டன் தொடரில் இந்திய ஆண்கள் அணிக்கு லக்ஷயா சென்னும் பெண்கள் பிரிவில் PV சிந்துவும் தலைமை வகிக்க உள்ளனர். சுதிர்மான் கோப்பைக்கான தொடர் வரும் 27ஆம் தேதி தொடங்கி மே 4ஆம் தேதி வரை சீனாவின் சியாமின் நகரத்தில் நடைபெறவுள்ளது. கேரள மக்களின் அன்பும் அரவணைப்பும் தன்னை நிகழச் செய்துவிட்டதாக நடிகர் சிவகார்த்திகேயன் தெரிவித்திருக்கிறார். கேரள மாநிலம் கண்ணூரில் கலை மற்றும் கலாச்சார விழா நடைபெற்றது. அதில் அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயனுடன் நடிகர் சிவகார்த்திகேயன் பங்கேற்றார். இதுகுறித்து நன்றி தெரிவித்துள்ள அவர் இந்நிகழ்வு மறக்க முடியாத நினைவாகிவிட்டதாக கூறியுள்ளார். பீகாரில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராவது குறித்து காங்கிரஸ் தலைவர்கள் கார்கே, ராகுல் காந்தி ஆகியோரை ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் சந்தித்து பேசினார். தொகுதி பங்கீடு, தேர்தல் வியூகம் உள்ளிட்டவை குறித்து இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்டன. இதற்கிடையே பீகாரில் ஆளும் கூட்டணியை வீழ்த்த சிறு கட்சிகளை இணைத்து காங்கிரஸ் கூட்டணி வலிமைப்படுத்தப்பட வேண்டும் என பசுபதி குமார் பரஸ் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம்தான் அவர் தேஜா கூட்டணியிலிருந்து வெளியேறியிருந்தார். நாட்டின் மொத்த விலை பணவீக்க வீதம் 6 மாதங்களில் இல்லாத அளவு குறைந்து 2.05% தொட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் காய்கறிகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை கணிசமாக குறைந்ததை ஒட்டுமொத்த பணவீக்க வீதம் குறைய முக்கிய காரணமாக அமைந்ததாக அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் உற்பத்தி பொருட்கள் விலை அதிகரித்து காணப்பட்டதாக அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் பயன்படுத்தப்பட்ட கார்கள் விற்பனை அடுத்த ஆண்டில் 60 லட்சமாக அதிகரிக்கும் என இவ்வர்த்தகத்தில் உள்ள ஸ்பின்னி நிறுவனத்தின் நிறுவனர் நீரஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதிய கார்கள் விலை மிக அதிக அளவு உயர்ந்துள்ளதே இதற்கு காரணம் என்றும் அவர் விளக்கினார். புதிதாக கார் வாங்குபவர்கள் அதனை பயன்படுத்தும் சராசரி காலம் 8 to 5 ஆண்டுகளாக குறைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியாவில் வாகன உற்பத்தி கடந்த ஆண்டு முன் எப்போதும் இல்லாத வகையில் உயர்ந்துள்ளது. 2024-2025 ஆண்டில் 43 லட்சம் வாகனங்கள் உற்பத்தி செய்யப்பட்டதாகவும் இது முந்தைய ஆண்டை விட 2 விழுக்காடு அதிகம் என்றும் வாகன உற்பத்தியாளர் சங்கமான சியாம் தெரிவித்துள்ளது. புதிய மாடல்களில் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதே அவற்றின் விற்பனை அதிகரிக்க காரணம் என்றும் அச்சங்கம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் சீல் வைக்கப்பட்ட துணிக்கடைக்குள் சிக்கிய சிட்டுக்குருவியை நீதிமன்றம் வரை சென்று அந்த பகுதி மக்கள் மீட்டுள்ளனர். கண்ணூர் மாவட்டம் உளிக்கல் என்ற கிராமத்தில் உள்ள துணிக்கடைக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி சீல் வைக்கப்பட்ட நிலையில் கடையின் கண்ணாடி கூண்டுக்குள் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு சிட்டுக்குருவி ஒன்று புகுந்து சிக்கி தவித்தது. பிறகு நீதிமன்றம் சென்ற அப்பகுதியினர் அனுமதி பெற்று குருவியை மீட்டனர். தங்கள் நாட்டு தொழில் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா சைபர் தாக்குதல் நடத்தி வருவதாக சீனா குற்றம் சாட்டியுள்ளது. இதுபோன்ற மலிவான செயல்களை அமெரிக்கா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இதனை செய்ய தவறினால் தங்களை தற்காத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம் என்றும் சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் தெரிவித்தார்.
அமெரிக்க அரசின் பட்ஜெட் செலவுகளை பாதியாக குறைக்க வெள்ளை மாளிகை முடிவு செய்துள்ளது. பல்வேறு துறைகளுக்கு நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படுவதுடன் வெளிநாடுகளில் உள்ள தூதரகங்களை மூடவும் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஐநா உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளுக்கு வழங்கும் நிதியை நிறுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. கென்யாவிலிருந்து அரிய வகை எறும்புகளை ஐரோப்பிய மற்றும் ஆசிய சந்தைகளில் விற்பதற்காக கடத்திய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சிரிஞ்சுகளிலும் சோதனை குழாய்களிலும் இந்த எறும்புகளை அடைத்து கடத்தப்படவிருந்தது. ஜெயின் ஆப்பிரிக்கன் ஹார்வெஸ்டர் ஆன் என பெயர் கொண்ட இந்த எறும்புகள் மருத்துவ குணம் கொண்டவை என்பதால் மிக அதிக விலைக்கு வாங்கப்படுவதாக கூறப்படுகிறது. மாலத்தீவில் இஸ்ரேலியர்கள் நுழைவதற்கு அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது. காசா மீதான இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகள் நிறுத்தப்படும் வரை இந்த தடை அமலில் இருக்கும் எனவும் மாலத்தீவு அரசு தெரிவித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி வரும் இனப்படுகொலைக்கு எதிரான அரசின் வலுவான நிலைப்பாட்டை பிரதிபலிக்க இந்த தடை விதிக்கப்பட்டதாக மாலத்தீவு அதிபர் அலுவலகம் அறிக்கை வெளியிட்டிருந்தது. மெக்சிகோ மற்றும் கனடாவில் இருந்து அமெரிக்காவிற்கு கார் உற்பத்தி தொழிற்சாலைகளை மாற்ற ஹோண்டா நிறுவனம் முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என்று அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டார். இதனால் ஹோண்டா நிறுவனம் மெக்சிகோ மற்றும் கனடாவில் இருந்து அதன் தொழிற்சாலைகளை அமெரிக்காவுக்கு மாற்ற முடிவு செய்துள்ளது. ஜப்பான் நாட்டின் மக்கள் தொகையானது தொடர்ந்து 14வது ஆண்டாக குறைந்துள்ளதாக அந்நாட்டு உள்துறை மற்றும் தகவல் தொடர்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் வாழும் வெளிநாட்டினரையும் உள்ளடக்கிய மக்கள் தொகையானது 5,50,000 வரை குறைந்து தற்போது 12.3 கோடியாக உள்ளதாக தகவல் தொடர்பு அமைச்சகம் கூறியுள்ளது. ஜப்பானில் முதியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தும் குழந்தை பிறப்புகளின் எண்ணிக்கை குறைந்தும் வருவது குறிப்பிடத்தக்கது. ஆண்களுக்கு ஏற்படும் பிராஸ்டேட் புற்றுநோயை உமிழ்நீர் பரிசோதனை மூலம் கண்டறியும் புதிய நடைமுறையை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். வழக்கமான இரத்த பரிசோதனையை விட உமிழ்நீர் பரிசோதனையில் துல்லியமாக புற்றுநோயை கண்டறிய முடியும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த பரிசோதனையை வீட்டிலேயே மேற்கொள்ள முடியும் என்பது இதன் சிறப்பு என இதனை கண்டறிந்த லண்டன் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் ஏற்பட்ட நில அதிர்வின் போது யானைகள் செய்த செயல் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெற்கு கலிபோர்னியாவில் 5.2 ரிக்டர் அளவில் நில அதிர்வு ஏற்பட்ட நிலையில் அங்குள்ள வனவிலங்கு பூங்காவிலும் பாதிப்பு உணரப்பட்டது. அப்போது ஒரு குட்டி யானையை அருகில் உள்ள பெரிய யானைகள் சூழ்ந்து கொண்டு பாதுகாப்பாக நின்றன. எங்கிருந்தாவது ஆபத்து வருகிறதா என்று அவை திரும்பி பார்த்துக் கொண்டே இருந்தது கவனத்தை கவர்வதாக இருந்தது. ஈராக் நாட்டில் 1980ஆம் ஆண்டுகளில் பேரீச்சை மரங்கள் போரின் போது பெரிதும் அழிக்கப்பட்ட நிலையில் தற்போது அரசின் தீவிர முயற்சியால் அவற்றின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. பாரம்பரிய பேரீச்சை மற்றும் வெளிநாட்டு ரக பேரீச்சை விவசாயத்தில் மிகப்பெரிய அளவில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஈராக் விவசாயத்துறை அதிகாரி முகமது அல் குசாய் தெரிவித்தார். 40 ஆண்டுகளுக்கு முன்பு 1 கோடி பேரீச்சை மரங்கள் இருந்த நிலையில் தற்போது 2,20,00,000 பேரீச்சை மரங்கள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அர்ஜென்டினா நாட்டில் கடந்த 30 ஆண்டுகளாக வசித்து வந்த யானை அருகே உள்ள பிரேசில் நாட்டிற்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. அர்ஜென்டினாவில் விலங்கியல் பூங்காவில் சிறிய பகுதியில் வசித்து வந்த இந்த யானை இனி பிரேசிலில் 2000 ஏக்கர் பரப்பளவு உள்ள இயற்கையான வனப்பகுதியில் தன் வாழ்க்கையை தொடர உள்ளது. 5 நாட்களுக்கு 2800 கிலோமீட்டர் தொலைவுக்கு பயணிக்க வேண்டியிருப்பதால் அதற்கு தயார்படுத்தும் விதத்தில் யானைக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. உலகின் மிகப்பெரிய இரட்டை எரிபொருள் சரக்கு கப்பலை சீன அரசு நிறுவனம் உருவாக்கியுள்ளது. டீசலுடன் LNG எனப்படும் திரவ வடிவ இயற்கை எரிவாயுவிலும் இந்த கப்பல் இயங்கும். சூப்பர் கிங் என பெயரிடப்பட்டுள்ள இந்த கப்பல் ஒரே நேரத்தில் 2,20,000 டன் எடையை சுமந்து செல்லும் திறன் பெற்றது. ஒருமுறை எரிபொருள் நிரப்பினால் 20,000 கடல் மைல்கள் இந்த கப்பல் நிற்காமல் செல்லும். பொலிவியா நாட்டில் 2,500 கிலோ கொக்கைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. பொலிவியா நாட்டின் மர்பன் மற்றும் யுகுமா மாகாணங்களில் போதைத் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தொடர் சோதனைகளில் ஈடுபட்டனர். அதில் 60 கோடி ரூபாய் மதிப்பிலான 2,500 கிலோ கொக்கைன் போதைப் பொருள் சிக்கியது. அதிக நேரம் சிறுநீரை அடக்குவது பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு வித்திடும் என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். பல்வேறு காரணங்களால் சிறுநீரை அடக்கும் நிலை ஏற்படுவதாக பலரும் சொல்ல கேட்டிருப்போம். அவ்வாறு செய்தால் சிறுநீர் பாதையில் நோய் தொற்று ஏற்படக்கூடும் என்றும் சிறுநீரக கற்கள் உருவாக வாய்ப்பு உள்ளதாகவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். இந்திய கிரிக்கெட் அணி வரும் ஆகஸ்ட் மாதம் வங்கதேசத்திற்கு சென்று தலா 3 ஒருநாள் போட்டிகள் மற்றும் T20 போட்டிகளில் விளையாட உள்ளது. இந்த 6 போட்டிகளும் மிர்பூர் மற்றும் சட்டோகிராமில் நடைபெற உள்ளன. 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி வங்கதேசம் செல்வது குறிப்பிடத்தக்கது.
நடப்பு பாகிஸ்தான் பிரீமியர் லீக் தொடரில் தடுமாறி வரும் பாபர் அசாம் விராட் கோலியை கண்டு கற்க வேண்டும் என பாகிஸ்தான் முன்னாள் வீரர் பசித் அலி தெரிவித்துள்ளார். பெஷாவர் அணிக்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள பாபர் அசாம் தொடர்ந்து ரன் குவிக்க தவறி வருவது குறித்து பேசியுள்ள பசித் அலி, விராட் கோலி போல கேப்டன் பதவியை துறந்து ஒரு மட்டையாளராக மட்டும் பாபர் அசாம் விளையாடுவது அவருக்கு மட்டுமல்ல அணிக்கும் நன்மை பயக்கும் என தெரிவித்துள்ளார். உடல்நல பிரச்சினைகளால் அவதிப்பட்டு வரும் முன்னாள் கிரிக்கெட் வீரர் வினோத் காம்பளியின் மாதாந்திர செலவுகளுக்கு மற்றொரு முன்னாள் வீரர் கவாஸ்கர் நிதியுதவி தர தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கவாஸ்கர் நடத்தி வரும் சாம்ப் பவுண்டேஷன் மூலம் மாதந்தோறும் 30,000 ரூபாய் குடும்ப செலவுகளுக்காகவும் 30,000 ரூபாய் மருத்துவ செலவுகளுக்காகவும் வழங்கப்படுகிறது.